வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு நம்ம ஆக்சுவலாக கூட்டுறவு கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குரிய மேலாண்மை சம்மந்தமான ஒன்லைனர் பார்த்தோம். அப்புறம் லா அண்ட் ஆர்டர் சம்மந்தமானது பார்த்தோம். வங்கியியல் சம்மந்தமான ஒன்லைனர் பார்த்தோம். இப்போ எல்லாத்தையுமே இதுலேருந்து மொத்தமாக இதில் இருக்க 3 டாப்பிக்லேருந்துமே காமனான விஷயங்கள், ரொம்ப இம்பார்ட்டான விஷயங்களை மட்டும் கன்வெர்ட் பண்ணி இப்போ நம்ம ஒன்லைனராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்க முக்கியமான ஆண்டுகள், முக்கியமான சட்டப்பிரிவுகள், முக்கியமான கொள்கைகள், முக்கியமான நேம்ஸ், இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கூட்டுறவின் முக்கிய அம்சங்கள், முக்கிய கொள்கைகள், அந்த மாதிரி டாபிக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நான் ஏன் இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் இப்போ நம்ம கூட்டுறவு எக்ஸாம்ஸில் மொத்தம் 100 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, அதில் 10 to 15 கொஸ்டினை நம்ம இந்த ஒரு பார்ட் பார்க்குறதுலே கவர் பண்ணலாம். ஓகேங்களா? 10 to 15 கொஸ்டின் இந்த முக்கியமான அம்சங்கள், ஆண்டுகள், சட்டத்திட்டங்கள், முக்கியமான இப்போ பதிவாளருடைய பேர் என்ன, இணை இயக்குனரோட பேர், அந்த மாதிரி அவங்க முக்கியமானவங்க, ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கிறவங்க பேர் அப்படின்னு சொல்லி இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக 100ல் 10 to 15 கொஸ்டின் இந்த முக்கிய அம்சங்கள் பார்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வர எல்லா வீடியோஸுமே கண்டினியூஸாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். இது ஒரு எப்படி இருந்தாலும் 7-6 பார்ட் கிட்ட வரும். ஸோ கண்டிப்பாக 7-6 பார்ட்டுமே பார்த்துருங்க. எல்லா வீடியோவுமே 10 to 20 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லா ஆன்லைனர்ஸுமே கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் நிறைய பேர் இதுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ பிடிஎஃப் நம்ம அகாடமியில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்ல. இப்போ ஸ்டடி மெட்டீரியலும் டெஸ்ட் பேட்சும் ஆன்லைன் கிளாஸ், இது 3ல் நீங்கள் எது ப்ரொவைட் வாங்கியிருந்தாலும், இது 3ல் எதில் நீங்கள் அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு இதுக்குரிய பிடிஎஃப் ஃப்ரீயாகவே கிடைக்கிது. இதுக்குரிய ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக உங்களுக்கு இந்த பிடிஎஃப் எல்லாருக்குமே ஃப்ரீயாக டெலிவர் பண்ணிட்டு வராங்க நம்ம அகாடமிலேருந்து. ஸோ கண்டிப்பாக ஸ்டடி மெட்டீரியலோ, டெஸ்ட் பேஜோ, ஒரு ஆன்லைன் கிளாஸோ அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்குரிய பிடிஎஃப் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பிடிஎஃப் வேணும்னா கீழே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்குரிய பிடிஎஃப் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம பார்க்கலாம். படிக்கலாம் வாங்க, பழகலாம் வாங்க. ஓகேங்களா? கூட்டுறவு கொள்கைகள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. கூட்டுறவு கொள்கைகள் டோட்டலி 7. முதல் கூட்டுறவு சட்டம் 1904ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. முதல் கூட்டுறவு சட்டம் 1904. இரண்டாவது கூட்டுறவு சட்டம் 1912. ஓகேங்களா? சென்னை மாநில கூட்டுறவு சட்டம், அதாவது இப்போ இதை தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சட்டம்னு சொல்கிறோம். அப்போ சென்னை மாநிலம் தான். ஆக்சுவலாக இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன வீடியோஸில் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சட்டம்னு இருக்கும் 1932. இதில் சென்னைன்னு போட்டிருக்கோம். ஏன்னா 1932ல் சென்னைன்ற நேம் தான் இருந்தது, அதனால் சென்னைன்னு வச்சுக்கோங்க. ஸோ முதல் கூட்டுறவு சட்டம் 1904, இரண்டாவது 1912, சென்னை மாநில கூட்டுறவு சட்டம் 1932. ஆர்பிஐயோட விரிவாக்கம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆர்பிஐயோட விரிவாக்கம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆர்பிஐ தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1934 மார்ச். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு சொல்லி அந்த மசோதா அதெல்லாம் கொண்டு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு தான் 1934 மார்ச். ஆனால் ஆர்பிஐ நடைமுறைக்கு வந்த ஆண்டு, அதாவது செயல்பட தொடங்கிய ஆண்டு 1935 ஏப்ரல் 1. கிட்டத்தட்ட 1 இயர்க்கு அப்புறம் தான் செயல்படவே தொடங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1934 மார்ச், செயல்பட தொடங்கிய ஆண்டு 1935 ஏப்ரல் 1. நபார்டோட விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட். நபார்டு துவங்கப்பட்ட ஆண்டு 1982 ஜூலை. நபார்டு இப்போ தான் தொடங்கினாங்க. ஓகேங்களா? இப்போ கிடையாது. ஆக்சுவலாக நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ்னால் ஆன பிறகு தான் நபார்டை ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் ஆர்பிஐ அதுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ண ஒரு பேங்க்கு. ஸோ நபார்டு துவங்கப்பட்ட ஆண்டு 1982 ஜூலை. என்சிடிசின்றது நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷன். ஓகேங்களா? இந்த அப்ரிவேஷன் எல்லாமே ரொம்ப முக்கியமானது தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. என்சிடிசின்றப்போ நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷன். லேம்ஸ் என்பது, அதாவது LAMP
LSMPS. லேம்ப்ஸ் என்பது லார்ஜ் சைஸ் மல்டிபர்பஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஓகேங்களா, லார்ஜ் சைஸ் மல்டிபர்பஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இதுக்கு லேம்ப்ஸு. அதே மாதிரி பேக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா PACS. ஓகேங்களா, PACS என்பது பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. PACS என்பது பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. நெக்ஸ்ட்டு வந்து NAFED. NAFEDனா நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன். NAFEDனா நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன். அடுத்து அமுல். அமுல்னா ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். ஓகேங்களா, அமுல் இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான விஷயம். ஓகேங்களா, இப்போ தமிழ்நாட்டில் அமுல்ஸ் கூட்டுறவு நிறுவனம், அமுல் கூட்டுறவு பால் பண்ணை எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸானது. ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா அப்ரிவேஷனுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரொம்பனா கொடுக்கல, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அதில் நோட் பண்ணிக்கோங்க. அமுல் என்பது ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1904. ஓகேங்களா, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் PACS அப்படின்னா தொடக்க வேளாண்மை, அதாவது பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1904. PACS முதலில் துவங்கப்பட்ட மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம், திருவூரில். ஓகேங்களா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க திருவூரில் ஃபஸ்ட்டு இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. PACS வழங்கும் முதன்மையான கடன் பயிர்க்கடன். ஓகேங்களா, PACS வந்து என்ன கடன், முதன்மையாக வழங்குகிற கடன், அது முக்கியமான நோக்கம் கூட சொல்லலாம் இதை. ஸோ பயிர்க்கடன் வழங்குறது தான் அவங்களுடைய முதன்மையான கடன்னு சொல்கிறாங்க. பயிர்க்கடன் அளவை நிர்ணயம் செய்வது மத்திய கூட்டுறவு வங்கியால் நியமிக்கப்படும் நுண்ணறிவு குழு. ஸோ இந்த பயிர்க்கடன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ வரைக்கும் கடன் கொடுக்கலாம் அப்படின்றத யார் நிர்ணயம் செய்கிறாங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கியால் நியமிக்கப்பட்ட நுண்ணறிவு குழு, அவங்க தான் நியமனம் செய்கிறாங்க. கூட்டுறவு அமைச்சர். ஓகேங்களா, கூட்டுறவு அமைச்சர் வந்து மாண்புமிகு திரு பெரிய கருப்பன் அவர்கள். ஓகேங்களா, கூட்டுறவு அமைச்சர் பேர் என்னன்னு பார்த்துக்கோங்க, மாண்புமிகு திரு பெரிய கருப்பன் அவர்கள். கூட்டுறவு பதிவாளர் வந்து டாக்டர் N. சுப்பையன் அவர்கள். கூட்டுறவு பதிவாளர் டாக்டர் N. சுப்பையன் அவர்கள். தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் துவங்கப்பட்ட ஆண்டு 1914. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் துவங்கப்பட்ட ஆண்டு 1914. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் கொள்கைகள் வந்து கூட்டுறவு விழிப்புணர்வு. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் கொள்கையில் ஒன்று வந்து கூட்டுறவு விழிப்புணர்வு. அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1951. தொடங்கிய வந்து AT கோர்வலா அவர்கள். ஓகேங்களா, தொடங்கியவர். அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு தொடங்கப்பட்ட ஆண்டு 1951. அதை ஸ்டார்ட் பண்ணவங்க AT கோர்வலா அவர்கள். ஓகேங்களா, AT கோர்வலா அவர்களோட தலைமையில் தான் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா, 1951 AT கோர்வலா அவர்கள். நீண்ட கால கடன் வழங்கும் கூட்டுறவு சங்கங்கள், நிலவள வங்கிகள் தற்போது தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி என்று அழைக்கப்படுகிறது. நீண்ட கால கடன் அதை கொடுக்குற அமைப்புகள் கூட்டுறவு சங்கங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நில அளவு வங்கிகள், தற்போது தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி அப்படின்னு அழைக்கப்படுறது தான் நிலவள வங்கிகள். நிலவள வங்கிகள்ன்றது இந்த தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி ரெண்டுமே தான் அந்த வங்கிகள் சேர்ந்தது. தற்போது இந்த பேர் வந்து அதை நிலவள வங்கின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து நகர வங்கிகளை சீரமைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட குழு, அதுக்குரிய ஆண்டு. ஓகேங்களா, நகர வங்கிகளை வந்து சீரமைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட குழு வந்து 1977 ஆரம்பிக்கப்பட்ட மாதவதாஸ் குழு. ஓகேங்களா, நகர வங்கிகளை சீரமைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட குழு 1977 ஆண்டு தொடங்கப்பட்ட மாதவதாஸ் குழு. CC அப்படின்னா கேஷ் கிரெடிட்னு அர்த்தம், காசு கடன். CCனா கேஷ் கிரெடிட், காசு கடன். NDDP அப்படின்னா நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் பாண்ட், அதாவது தேசிய பால் அபிவிருத்தி நிறுவனம். தொடங்கப்பட்ட இடம் கேட்டாங்கன்னா குஜராத். ஓகேங்களா, NDDPனா நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் பாண்ட், தேசிய பால் அபிவிருத்தி நிறுவனம். தொடங்கப்பட்ட இடம் கேட்டாங்கன்னா குஜராத். விற்பனை சங்கங்களை சீரமைக்க ஏற்படுத்தப்பட்ட குழு டான்ட்வாலா குழு. இது வரைக்கும் 2 குழு வந்திருக்கு. நகர வங்கிக்கு வந்து மாதவதாஸ் குழு. ஓகேங்களா, நகர வங்கிக்கு மாதவதாஸ் குழு.
விற்பனை சங்கங்களை சீரமைக்க ஏற்படுத்தப்பட்ட குழு வந்து டான்ட்வாலா குழு. ஏன்னா இந்த விற்பனை இடங்கள்ல தான் அதிகமாக டான்னு சொல்லிட்டு யாராவது வந்து காசுலாம் வாங்குவாங்க. நிறையா படங்களில் பார்த்துருக்கோம்ல, விற்பனை மையங்கள் விற்பனை சங்கங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ விற்பனை சங்கங்களை சீரமைக்க ஏற்படுத்தப்பட்ட குழு வந்து டான்ட்வாலா குழு. நகர வங்கி, நகரங்களுக்கு வந்து மாதம் விசிட் பண்ண போவோம், நகரங்களை பார்க்க போவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நகர வங்கியை சீரமைக்கிறதுக்கு மாதவதாஸ். ஓகேங்களா, மாதவதாஸ் குழு, மாதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து கடன் ஆய்வுக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1959. அது ஸ்டார்ட் பண்ணவர் வந்து விஎல் மேத்தா அவர்கள். யாருடைய தலைமையில் அதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்கலாம். ஓகேங்களா, விஎல் மேத்தா 1959 கடன் ஆய்வுக்குழு. ஓகேங்களா. அகில இந்திய கிராம கடன் ஆய்வுக்குழு வெறும் கடன் ஆய்வுக்குழுனா 1959. அகில இந்திய கிராம கடன் ஆய்வுக்குழுனா 1966. வெங்கிடாபையா. ஓகேங்களா, வெங்கிடாபையா அவர்கள். விவசாய மறுநிதி கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1963. விவசாய மறுநிதி கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1963ஆம் ஆண்டு. ஓகேங்களா. முதலாக உலகளவில் கூட்டுறவு இயக்கம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது? உலகத்திலே ஃபஸ்ட்டு கூட்டுறவு இயக்கம் அப்படின்றது எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தில் இருக்க ராக்டேல் அப்படின்ற இடத்துல 1844 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ வேர்ல்டு வைடாக பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்ற இயக்கம் முதலாக எங்கே ஆரம்பித்தாங்கன்னா இங்கிலாந்தில் ராக்டேல் அப்படின்ற இடத்துல 1844 அந்த ஆண்டில். முதலாக கூட்டுறவு கடன் சங்கங்கள் எங்கே ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஜெர்மனியில். கூட்டுறவு கடன் சங்கம், கூட்டுறவு இயக்கம்ன்றது இங்கிலாந்து, கூட்டுறவு கடன் சங்கம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஜெர்மனியில் 18ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. கூட்டுறவு கடன் சங்கங்கள் எத்தனை அடுக்குமுறையில் செயல்படுகிறதுனா 3 அடுக்குமுறையில் செயல்படுது. அந்த 3 அடுக்கு என்னென்னா மாநில, மாவட்ட, தொடக்க நிலை. மாநில அளவு, மாவட்ட அளவு, தொடக்க நிலை அளவுன்னு சொல்லி 3 அடுக்கு முறையில் இந்த கூட்டுறவு கடன் சங்கங்கள் செயல்படுது. IFFCO என்பது இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட், அதாவது இந்திய உழவர்கள் உர கூட்டுறவு நிலையம் அப்படின்றது தான் IFFCO. ஓகேங்களா. என்னென்னு பார்த்துக்கோங்க. இன்னொருக்கா இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட், இந்திய உழவர்கள் உர கூட்டுறவு நிலையம். அது மாதிரி கிரிப்கோ, அதாவது KRIBCO, கிரிப்கோ அப்படின்றது கிருஷாக் பாரதி ஃபெர்டிலைசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட். ஓகேங்களா. கிருஷாக் பாரதி ஃபெர்டிலைசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட், கிரிப்கோன்றது. வேளாண்மை கடன் பரிசீலனை குழு என்பது குஸ்ரோ குழு. ஓகேங்களா. வேளாண்மை கடன் பரிசீலனை குழு அப்படின்றது குஸ்ரோ குழு. குஸ்ரோ குழு ஸ்டார்ட் பண்ண ஆண்டு, அமைக்கப்பட்ட ஆண்டுனா 1989. ஓகேங்களா. வேளாண்மை கடன் பரிசீலனை குழு குஸ்ரோ குழு ஸ்டார்ட் பண்ண இயர் 1989. KCC என்பது கிஷான் கிரெடிட் கார்டு, எல்லாத்துக்கும் தெரியும். வேளாண் கடன் அட்டை, உழவர் அட்டைன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ KCCனா கிஷான் கிரெடிட் கார்டு, வேளாண் கடன் அட்டை. அறிவியல் மேலாண்மையின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்றி ஃபாய்ஸ் அவர்கள். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மேலாண்மை சம்மந்தமாக பார்க்குறப்ப படிச்சிருந்தோம். ஓகேங்களா. அறிவியல் மேலாண்மையின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்றி ஃபாய்ஸ் அவர்கள். மேலாண்மை கோட்பாடுகள் எத்தனைனா 14 மேலாண்மை கோட்பாடுகள். ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் கூட்டுறவு கொள்கைகள் 7ன்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி மேலாண்மையோட கோட்பாடுகள் எத்தனைனா 14. மேலாண்மையோட பணிகள் பார்த்தீங்கன்னா 6. இதெல்லாம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னா மேலாண்மை சம்மந்தமாக நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஓகேங்களா. ஸோ அந்த டாப்பிக்கில் போய் பாருங்கள், அதில் இதுக்குரிய டீட்டெயில்ஸ் கண்டென்ட் இருக்கும். மேலாண்மை கோட்பாடுகள் 14, மேலாண்மை பணிகள் 6. SHG என்பது செல்ஃப் ஹெல்ப் குரூப், அதாவது சுய உதவிக்குழு, செல்ஃப் ஹெல்ப் குரூப். SGSY என்பது ஸ்வர்ண ஜெயந்தி சுவரோஜ்கர் யோஜனா. பொன்விழா கிராம சுயவேலை வாய்ப்பு திட்டம். ஓகேங்களா. பொன்விழா சுயவேலை வாய்ப்பு திட்டம், கிராம சுயவேலை வாய்ப்பு திட்டம் தான் SGSY. PR ஆக்ட் என்பது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். ஓகேங்களா. PR ஆக்ட் என்பது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்,
கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1949. தன் தேவைக்கு அதிகமான பொருட்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முறை பண்டமாற்று முறை ஆர் பண்டமாற்று பொருளகம். அப்போ நமக்கு தேவைக்கு அதிகமாக, அந்த காலத்தில் பணம் அப்படின்ற ஒன்று வராததுக்கு தன் தேவைக்கு போக அதிகமாக இருக்க பொருட்களை கொடுத்துட்டு தன் தேவைக்கு தேவையான மற்ற பொருட்களை வாங்கிக்கிடுவாங்க. அதுதான் பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. தன் தேவைக்கு அதிகமான பொருட்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முறை தான் பண்டமாற்று முறை, பண்டமாற்று பொருளகம்னு கூட அது சொல்லலாம். பெண்கள் கூட்டுறவு சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு 1966. ஓகேங்களா. பெண்கள் கூட்டுறவு சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1966. தமிழ்நாட்டின் முதலாக நகர வங்கி அர்பன் பேங்க் துவங்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா பெரிய காஞ்சிபுரம். தமிழ்நாட்டில் முதலாக நகர வங்கி துவங்கப்பட்ட இடம் பெரிய காஞ்சிபுரம். தமிழ்நாட்டின் முதலாக நகர வங்கி துவங்கப்பட்ட ஆண்டு 1904. தமிழ்நாட்டின் முதலாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் துவங்கப்பட்ட இடம் ஆல்ரெடி பார்த்தோம், செங்கல்பட்டு மாவட்டம் திரூர் அப்படின்ற இடத்துல PACS அப்படின்ற பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் ஆல்ரெடி. ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். தமிழ்நாட்டின் முதலாக பால் கூட்டுறவு சங்கம் துவங்கப்பட்ட இடம் கொடுமுடியில். ஓகேங்களா. எந்த இடம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதில் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் முதலாக பால் கூட்டுறவு சங்கம் துவங்கப்பட்ட இடம் கொடுமுடி. இந்தியாவில் முதலாக விற்பனை சங்கம் மார்க்கெட்டிங் சொசைட்டி துவங்கப்பட்ட இடம் பஞ்சாப் மாநிலத்தில் ஜங்க். இதை ஆல்ரெடி நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்தியாவில் முதலாக விற்பனை சங்கம் மார்க்கெட்டிங் சொசைட்டி துவங்கப்பட்ட இடம் பஞ்சாப் மாநிலம் ஜங்க். முதலாக கூட்டுறவு பண்டக சாலை எங்கு துவங்கப்பட்டதுன்னா 1967 ரால்ஹட்டன் அப்படின்ற இடத்துல. முதலாக கூட்டுறவு பண்டகச்சாலை துவங்கப்பட்டது 1967 ரால்ஹட்டன் அவங்க முன்னிலையில் தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. சாரி, ரால்ஹட்டன்றது பிளேஸ். ஓகேங்களா. ரால்ஹட்டன் 1967 கூட்டுறவு பண்டகச்சாலை துவங்கப்பட்டது. விவசாயிகளுக்காக பிரத்யேகமாக ஒரு இயக்கம் துவங்கியவர் ரைஃபீஷன் அவர்கள் 1849. விவசாயிகளுக்காக பிரத்யேகமாக ஒரு இயக்கம் துவங்கியவர் ரைஃபீஷன் 1849. முதலாக கூட்டுறவு கடன் சங்கம் துவங்கியவர் ஜூல்ஸ் அவர்கள் 1850. 49 ரைஃபீஷன் விவசாயிகளுக்காக ஒரு இயக்கம் தொடங்கினார். அதை முதலாக கூட்டுறவு கடன் சங்கம் அப்படின்றத ஆரம்பித்தவர் ஜூல்ஸ் 1850. கிராம கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பு சங்கம் ஏற்படுத்தியவர் யாருன்னா ரைஃபீஷன் தான். ஓகேங்களா. கிராம கூட்டுறவு சங்கங்களோட இணைப்பு சங்கம் ஏற்படுத்தியவர் ரைஃபீஷன். கூட்டுறவு கொடியில் உள்ள வண்ணங்கள் மொத்தம் 7. கூட்டுறவு கொடியில் உள்ள வண்ணங்கள் 7. கூட்டுறவு வார விழா நடைபெறும் நாள் நவம்பர் 14 முதல் நவம்பர் 20. 1 வீக்குக்கு என்ன நடக்கும்னா கூட்டுறவு வார விழா அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க. நவம்பர் 14 to நவம்பர் 20 வரை. வங்கி ஃபினான்சியல் இயர்னால் எல்லாருக்கும் தெரியும், ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரை வங்கியோட ஃபினான்சியல் இயர்னு சொல்லுவாங்க. வங்கி ஃபினான்சியல் இயர்ன்றப்போ ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரை. ஓகேங்களா. குடும்ப நலத்திட்டம் அறிக்கை தந்தவர் பேராசிரியர் மால்தஸ் அவர்கள். குடும்ப நலத்திட்டம் அறிக்கை தந்தவர் பேராசிரியர் மால்தஸ் 1998. பேராசிரியர் மால்தஸின் தத்துவம் பார்த்திங்கன்னா ஜனத்தொகை பெருக்கல் விகிதம் உற்பத்தி கூட்டல் விகிதம். மால்தஸ் யாருன்னா குடும்ப நலத்திட்ட அறிக்கை தந்தவர் மால்தஸ். அவருடைய தத்துவம்னா ஜனத்தொகை பெருக்கல் விகிதம் உற்பத்தி கூட்டல் விகிதம். இந்தியாவில் திட்டக்குழு துவங்கப்பட்ட ஆண்டு 1919. சௌத்ரி பிரம் பிரகாஷ் அவரோட தலைமையில் தான் திட்டக்குழு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 1919. திட்டக்குழு தொடங்கப்பட்ட ஆண்டு 1919. சௌத்ரி ஃப்ரம் பிரகாஷ். இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1964 ஜூலை 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி ஜூலை 1, 1964. முதல் கூட்டுறவு நகர வங்கி எப்போது எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? பெரிய காஞ்சிபுரம் 1904. முதல் நகர வங்கியும் ஆக்சுவலாக நம்ம பார்த்துருந்தோம் காஞ்சிபுரம். ஓகேங்களா. அதே மாதிரி முதல் கூட்டுறவு நகர வங்கியும் பெரிய காஞ்சிபுரம் 1904 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் முதல் பிரதம அளவில் பால் உற்பத்தியாளர் சங்கம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? இப்போ தான் பார்த்தோம், கொடுமுடின்ற பிளேஸ். முதல் பிரதம அளவில் பால் உற்பத்தியாளர் சங்கம் கொடுமுடி ஆரம்பிக்கப்பட்ட இடம்.
தமிழ்நாட்டில் உள்ள மொத்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் வந்து அதாவது பிஏசிஎஸ் டோட்டலாக தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குன்னா 4474 பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகேங்களா, 4474. முதல் கூட்டுறவு பண்டகச்சாலை எங்கு எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1967 ட்ரால்ஹட்டன் அப்படின்ற பிளேஸில் ஆரம்பிக்கப்பட்டது. இது ஆல்ரெடி இது கொஞ்சம் ரிப்பீட்டட் கொஸ்டின் 1-2 இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. இந்திய உரிமையியல் சட்டம் எப்போது இயற்றப்பட்டதுன்னா 1908. இந்திய உரிமையியல் சட்டம் அப்படின்றது எப்போது இயற்றப்பட்டதுன்னா 1908. இந்திய கம்பெனி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1956. இந்திய லேவோதேவிச் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1967. இந்திய எடையளவு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1958. சென்னை கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1947. இந்திய ஒப்பந்த சட்டம் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எப்போது இயற்றப்பட்டதுன்னா 1872. முக்கியமான ஆண்டுகள் இது எல்லாமே. ஓகேங்களா, உரிமையியல் சட்டம் 1908, கம்பெனி சட்டம் 1956, இந்திய லேவோதேவிச் சட்டம் 1967, இந்திய எடையளவு சட்டம் 1958, சென்னை கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் 1947, இந்திய ஒப்பந்த சட்டம் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து 1872. இது ரொம்ப முக்கியமான சட்டம். ஓகேங்களா, இந்திய ஒப்பந்த சட்டம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஓகே, இது வரைக்கும் பார்த்துட்டோம். இது நெக்ஸ்ட்டு 76லேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ.